ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி இப்போ கண்ணம்மா வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, என்னாச்சு பாரதி, ஏன் யோசிச்சுட்டு இருக்கிற, கதவை தட்டு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. பாரதி கதவை தட்டுறாரு, ஆனா அங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. லாக் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. அகிலன் சொல்றாரு, அங்க ஒரு பேப்பர் இருக்கு பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா அந்த பேப்பர் எடுக்கிறாங்க. பாரதி வேகமா அதை வாங்கி படிச்சு பாக்குறாரு. அதை பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆகி அழுறாரு பாரதி. அகிலன் இப்போ அந்த பேப்பரை வாங்கி வாசிக்கிறாரு. கண்ணம்மா தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க. நாங்க 3 பேரும் எங்களோட உலகத்தை நோக்கி போறோம், எங்களை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம், இப்படிக்கு கண்ணம்மா அப்படின்னு எழுதிருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. சௌந்தர்யாவுமே, ஏன் கண்ணம்மா இப்படி பண்ணுன, நாங்க எல்லாரும் உன்னை பேசி சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தானே வந்தோம், அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டே கண்ணம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க. வேணு சொல்றாரு, ஆளாளுக்கு இப்படி அழுதுட்டு இருக்காதீங்க, நம்ம வேகமா போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பி போயிருக்கிறாங்க, அவங்கள எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்றாங்க. பாரதியுமே, ஏன் கண்ணம்மா என்னை விட்டு போன அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. இனிமேலாவது நம்ம குழந்தைகளோட சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு முடிவு பண்ணி தானே உன்னை நான் கூப்பிடுறதுக்கு வந்தேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. நீ என் கூடவே இருக்கிற வரைக்கும் உன்னோட அருமை எனக்கு தெரியல கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட வந்துரு கண்ணம்மா அப்படின்னு அழுறாரு. ஹேமா, லட்சுமி 2 பேரும் என்னோட குழந்தைங்க, என்கிட்ட வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு பாரதி. வேணு சொல்றாரு, கண்ணம்மாவுக்கு யாராவது ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலி, நான் ஃபோன் பண்றேன் மாமா அப்படின்னு ஃபோன் பண்றாங்க. ஆனா கண்ணம்மாவோட மொபைல் போன் நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. அகிலன் கீழே ஒரு சிம் இருக்கிறத பாக்குறாரு. கண்ணம்மா அண்ணி தான் அந்த சிம்மை உடைச்சு போட்டிருப்பாங்க போல, நம்ம யாரும் போன்ல அவங்கள சமாதானப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அகிலன் சொல்றாரு. சரி, நம்ம எல்லாரும் போய் சீக்கிரமா அவங்கள தேடி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அடுத்ததா ஜெயில நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மாவோட படத்தை வரைஞ்சு வச்சுட்டு வெண்பா அதை பார்த்து ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. என்னை ஜெயிச்சுட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, என்னை பார்த்து ஆணவமா சிரிக்காத கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி, நீ கூட என்னை ஏமாத்திட்டேல, மன்னிச்சிரு கண்ணம்மான்னு அந்த கண்ணம்மா காலில் போய் விழுற அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு கண்ணம்மா, இனிமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சத்தமா கத்துறாங்க. இப்போ அவங்க ஜெயில இருக்கிற வார்டன் அங்க வராங்க. எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க சொல்ற பேச்ச கேட்ட அமைதியா இருந்தேன்னா நீ பாட்டுக்கு ஒழுங்கா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஜெயில்னா எப்படி இருக்கும்னு காமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டுறாங்க. நீங்க ஒரு டாக்டர்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கிறேன், இல்ல அப்படின்னா இதே மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. அடுத்ததா கண்ணம்மா குழந்தைகளோட போட்டோவை காமிச்சு, இவங்களை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு அகிலன், அஞ்சலி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா இப்ப சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போயாச்சு, எல்லார்ட்டையும் விசாரிச்சாச்சு, ஆனா யாருமே கண்ணம்மா பத்தின தகவல் சொல்லவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரதிக்கு அப்போ ஒரு போன் கால் வருது. என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. பாரதி சொல்றாரு, கண்ணம்மா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாலாம் அப்படின்னு சொல்றாரு. தன்னால் வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு விக்ரம் அங்கிளுக்கு தனியா ஒரு லெட்டர் வேற அனுப்பியிருக்கிறாளாம் அப்படின்னு சொல்றாரு. நேரா அவளா போய் லெட்டர் கொடுத்தாளா அப்படின்னு வேணு கேக்குறாரு. இல்ல, கொரியர்ல தான் அனுப்பி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மா ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றா, நம்ம எங்க போய் குழந்தைகளையும் கண்ணம்மாவையும் தேடுறது அப்படின்னு சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி, எல்லாரும் வாங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் கார்ல ஏறி போறாங்க. அடுத்ததா இப்போ கண்ணம்மா குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா கூட அவங்களோட பூர்வீக ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. லட்சுமி கண்ணம்மாட்ட, நம்ம எந்த ஊருக்குமா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இது உங்க தாத்தா வளர்ந்த ஊரு, நான் சின்ன வயசுல இங்கதான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நாங்க சென்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ஊர் பேர் என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க. சிங்கம்புணரி அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மாவோட அப்பாவையும் கூப்பிட்டுட்டு இப்போ கண்ணம்மா அந்த ஊருக்கு போறாங்க. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதிய எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, நீ கவலைப்படாத பாரதி, கண்ணம்மா ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டா, ஏதாவது பக்கத்துலதான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கிறன்றது பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. அகிலன் சொல்றாரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நேத்து நைட்டே நம்ம கண்ணம்மா அண்ணி வீட்டுக்கு போயிருந்திருக்கணும், அவங்கள சமாதானப்படுத்தி இங்க கூப்பிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் அவங்க கோவமா இருப்பாங்க, காலில் போய்க்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அஞ்சலி சொல்றாங்க, கண்ணம்மா அக்கா அப்படி எங்க தான் போனான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இருந்த அட்மின் ஆபீசர் வேலையையும் அவ ரிசைன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நல்ல வேலையில இருக்கிறப்பதான் அவளுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிச்சு, அவளோட கஷ்டம் எல்லாம் தீந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. இனிமேல் அவ என்ன வேலைக்கு போக போறா, குடும்ப செலவை எப்படி பாத்துக்க போறானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பாரதி வேகமா ரூமுக்கு எழுந்து போறாரு.
வேணு சொல்றாரு அவன் வருத்தத்துல இருக்கிறான், கொஞ்ச நேரம் அவன் தனியா இருக்கட்டும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. பாரதி இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு, கையில பேக்கோட வராரு. என்ன பாரதி கையில பேக்கோட இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. நான் புறப்பட்டு போறேம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. புரியல பாரதி, எங்க போக போற அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. என்னோட கண்ணம்மாவையும் குழந்தைகளையும் நான் தேடி புறப்படுறேம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாரதி கண்ணம்மாவை தேடி கண்டுபிடிப்பாரா இல்லையான்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.